தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு வந்திருக்கிறது பார்த்தா, அமெரிக்காவில் இப்போது காசா, லெபனான், ஈரான் 3 போரும் முடிக்காம இழுவியல இருந்துட்டு இருக்கிறனால பெரும் எதிர்ப்பை ட்ரம்புடைய கட்சிக்கே ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இப்ப உள்கட்சி தேர்தல் அங்க வருது. அங்க எப்படி தேர்தல்லாம் வரும்னா, இப்ப 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருதுன்னா நேரடியாக எல்லாருமே அங்க போட்டியிட முடியாது. அதுக்கு முன்னாடி உள்கட்சி தேர்தல் வச்சு அதுல ஜெயிச்சவங்க தான் எதிர்கட்சியில பார்த்தா போட்டிடுற மாதிரி வரும். இப்ப ட்ரம்ப் ஆட்சிக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தா 2 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த 2 வருஷத்துக்கு இவர் சொன்ன ஒரு பொய் என்னன்னா, நான் அடுத்த நிமிஷமே காசாவுடைய போரை நிறுத்துவேன்னு சொன்னதுக்கு பிறகு முஸ்லிம்களுடைய ஓட்டுல தான் ட்ரம்ப் வந்தாரு. ஆனா அதை செஞ்சாரான்னு பார்த்தா இன்னைக்கு வரையும் செய்யல. ஆனா போர் நின்றுக்கேன்னு கேட்டாலும் கூட, போர் நின்னாலும் கூட அடுத்தடுத்த போர் நடந்துட்டு இருக்கு. அந்த மக்களுக்கு இன்னும் தேவையான எதுவுமே கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்கு. அதனால 2 வருஷம் ஆட்சியை பிடிச்சாலும் கூட தான் என்ன பொய்ய சொல்லிட்டு வந்தாரோ அந்த பொய்ய முழுசா நிறைவேற்றாம இஸ்ரேலுக்கு சாதகமா நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு குறை இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துலதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி, அதாவது ட்ரம்புடைய கட்சிக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியில உள்கட்சி தேர்தல் வந்துச்சு. அப்ப தேர்தல் வந்த போது அங்க யார் ஜெயிச்சான்னு பாத்தீங்கன்னா, அல் சஹீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் நபர் தான் ஜெயிச்சாரு. அவர் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு, காசாவுக்கு ஆதரவாளராக தான் பேசியிருக்காரு. அந்த சமயத்துல அவர் பேசினது எல்லாமே அமெரிக்கா அநியாயம் பண்ணுது, அதாவது ட்ரம்ப் பண்றதெல்லாம் நியாயமே கிடையாது, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி காசாவுக்கு எதிராகத்தான் நடந்துட்டு இருக்காரு, நாம எதுக்கு அவங்களுக்கு காசு செலவு பண்ணணும் இஸ்ரேலுக்காக, அந்த காசை அமெரிக்க மக்களுக்கே செலவு பண்ணோம்னா நம்ம மானியத்துல வீடு வாங்கி கொடுக்கலாம், அவர்களுக்கு வேலை ஏற்பாடு பண்ணலாம், பொருளாதாரம் இன்னும் மேம்படுத்தலாம், அமெரிக்காவை என்ன பண்ணுவோம் கிரேட்டா கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம அமெரிக்காவுக்கு தான் செலவு பண்ணுமோ தவிர இஸ்ரேலுக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிதான் அவர் என்ன பண்ணாரு, ஜனநாயக கட்சியில இருந்து அவர் ஜெயிச்சாரு. அவர் ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்பினாங்க. யார் நம்பினானா, ட்ரம்ப்பும் நம்புறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நெத்தன்யாவும் நம்பினாரு. ஏன்னா அங்கிருந்து இஸ்ரேலுடைய லாபிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் அமெரிக்கால ஆட்சியாளர்களை கொண்டு வருவாங்க. அப்பதான் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு. அப்படி பார்க்கும்போது $6 கோடி செலவு பண்ணி இருந்திருக்காங்க இவரை தோக்கடிக்கிறதுக்காக, அல் சஹீத் அப்படின்னு சொல்லக்கூடியவரை. ஆனா அதையும் மீறி அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. ஏன்னா எதிர்த்தால இருந்தவரு பாலஸ்தீனத்துக்கு எதிராளி, இந்த பக்கம் இருந்தவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளி. அப்ப அமெரிக்காக்குள்ளேயே உள்கட்சி தேர்தல்ல கூட பாலஸ்தீனத்துடைய ஆதரவாளர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது பாலஸ்தீன விஷயம் இன்னும் அமெரிக்கால என்ன இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசப்பட்டு கொண்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்புடைய கட்சியில உள்கட்சி தேர்தல் வருது. எப்படி எதிர்கட்சி இதுல பாத்தீங்கன்னா உள்கட்சி தேர்தல் வந்துச்சோ அதே மாதிரி ட்ரம்புடைய காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா உள்கட்சி தேர்தல் வருது. அதுக்கு பாத்தீங்கன்னா வேட்பாளர் எல்லாம் நிறுத்தி இருக்காங்க. அதுக்காக பார்த்தா இப்ப ஐபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய யூதர்களுடைய நிறுவனம் காசு செலவு பண்ணிட்டு இருக்கு. இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு என்ன தேவைன்னா, அமெரிக்கால ட்ரம்ப் இருக்கணும்ல எந்த அவசியமும் இல்லை. யார் வந்தாலும் சரி அவங்க இஸ்ரேலுடைய போருக்கு சப்போர்ட் பண்ணணும், காசு கொடுக்கணும், வெஸ்ட் பேங்கை நமக்கு பிடிச்சு கொடுக்கணும், காசாவை நமக்கு பிரிச்சு கொடுக்கணும், ஈரான்ட்ட பார்த்தா அணு ஆயுதம் இல்லாம ஆக்கணும், மத்திய கிழக்குல எல்லாரும் நம்மளை அக்செப்ட் பண்ணணும். இப்படிதான் இஸ்ரேல் கணக்கு போடுவாங்க. அப்ப அமெரிக்கால எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ இப்ப இருக்கிற 2 கட்சியுமே என்ன பண்ணும், நமக்கு சாதகமா கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுலதான் இஸ்ரேல் ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க. அப்படி பண்ணியும் கூட தான் என்ன ஆயிட்டாங்க, இந்த எதிர்கட்சியில இருந்தவங்களை கோட்டையை விட்டுட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இந்த தடவையாவது நமக்கு தேவையானவங்களை கொண்டு வரலான்ட்டு மறுபடியும் ஐபேக் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, காசை கொடுத்து வேட்பாளரை என்ன பண்றாங்க, ஜெயிக்க வைக்கிறக்காக பண்றாங்க. ட்ரம்பை ஜெயிக்க வச்சதுமே பார்த்தா யூதர்கள் தான். அதனாலதான் ட்ரம்பால எதையுமே மறுத்து பேச முடியாம இருந்துட்டு இருக்கு. இப்ப பார்த்தா அந்த தேர்தல் வர்றனால இது ஒரு பெரும் அழுத்தத்தை ட்ரம்புடைய கட்சிக்கே கொடுத்துருக்குது. ஏன்னா இவங்க சொன்ன எதையுமே நிறைவேற்றாம இப்ப போய் ஈரான்ட்ட சண்டை போட்டது மட்டும் இல்லாம என்ன விலைவாசி எங்கேயோ போயிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆயுத பற்றாக்குறை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது பார்த்தா ஈரானுக்கு ரொம்ப சாதகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஈரான் இப்ப இவங்க சண்டை போட வரக்கூடிய நேரம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சரியில்லாத ஒரு நேரமா போகுது. எலெக்ஷன் சமயமா இருக்கிறனால ஈரான் சொல்றதை கேட்டு இவங்க சமாதானத்துக்கு வர வேண்டிய அளவுக்கான ஒரு நிலைமையை ஈரான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த தடவை போருக்கு போனது பார்த்தா ஒரு தவறான நேரத்துலதான் போயிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் இஸ்ரேல்ல
5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய தேர்தலே வரப்போகுது. நெத்தனியாவுக்கு அடுத்து யாருன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க போறாங்க இந்த வருஷத்துல. அப்படி ஒரு தேர்தல் வருது. இங்க வந்து பார்த்தா உள்கட்சி தேர்தல் வருது. அதுல வர்றவங்க என்ன ஆவாங்கன்னா பார்த்தா எதிர்க்கட்சியாக வந்து இனிமேல் வந்து வரக்கூடிய தேர்தல்ல சண்டை போட வருவாங்க. இப்படிலாம் வந்து 2 பக்கமுமே தேர்தலுடைய சூழ்நிலையில இருக்கும்போது ஈரான் மேல கைய வச்சாங்க. ஈரான் கரெக்டா வந்து ஹார்மோஸ மூடி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆயுதமும் தீர்ந்து இப்ப ஹார்மோஸையும் வந்து பார்த்தா கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாம அணு ஆயுதத்தை பத்தி பேசினா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய அணு ஆயுதத்தை பத்தி நீங்க பேசவே கூடாது. இஸ்ரேலுக்கு மட்டும் அத்தனை அணு ஆயுதத்தை விட்டு கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிற கேள்வியை இப்ப ஈரான் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு வெற்றியும் பெற முடியாம, எந்த ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர முடியாம இந்த போர் அப்படிங்கிறது ஒரு இழுவையில போயிட்டு இருக்குது. இது வந்து ஈரானுக்கு தான் சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவுடைய மூத்த ராணுவ வீரரே வந்து பேட்டி அளிச்சிருக்காரு. இத பத்திலாம் ட்ரம்ப்ட்ட கேட்டா ட்ரம்ப் இப்ப வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னா, அவருதான் ஒவ்வொரு சமயம் வந்து மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா பேசிடுவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு என்னத்த சத்தமா பேசி வச்சிருக்காருன்னு பார்த்தா, மத்திய கிழக்கு நாடுகள் எங்களுக்கு ஈரானுடைய விஷயத்துல ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா போதுமான அளவுக்கு அவங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்கள நம்பி இவங்க சண்டைக்கு இறங்குனாங்களாமா. ஆனா அவங்க வந்து சண்டையில வந்து கலந்துக்கல அப்படின்னா, நாங்க அதனாலதான் எங்களால ஜெயிக்க முடியலைங்கிறாங்க. ஜெயிக்க முடியலைங்கிற வார்த்தையை சொல்லாம அவங்க ஒத்துழைப்பை நாங்க வந்து பெறல, அதை நாங்க எதிர்பார்த்தோம், அதனாலதான் எங்களுக்கு இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த போர் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்குங்கிறாங்க. ரொம்ப நாளெல்லாம் இழுத்துட்டு இருக்குல்ல, அவங்க வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து தோத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். சவுதி போன்ற நாடுகள்லாம் இன்னுமே எதிர்த்து சண்டை போறதுக்கு தயாராகவே இல்லை. என்ன ஆனாலும் சரி, அடிவாது வாங்குவோம், ஆனா திருப்பி கொடுத்தோம்னா போரா மாறிடும் சொல்லிட்டு அவங்க பாட்டு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, தடுப்பு ஏவுகணைகள் எங்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு, அதுவும் தான் இந்த போர் வந்து இப்ப இவ்வளவு நாள் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கறதையும் ட்ரம்ப் மறுபடியும் சொல்லியிருக்காரு. போன வாரம் தான் சொன்னாரு ஏவுகணை வந்து தீர்ந்துருச்சுட்டு. இப்ப மறுபடியும் வந்து தடுப்பு ஏவுகணைகள் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்பப்ப அவரே என்ன பண்ணுவாரு, அவருடைய தோல்விக்கு வந்து வாக்குமூலமும் கொடுத்துப்பாரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக முஜ்தபா கொமேனி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே ஆய்வாளர்கள்லாம், அதாவது ஆயத்துல்லா கொமேனி இவர்கள் அழிச்சதே பெருந்தப்பு. அவர் இருந்தப்ப இருந்த அந்த ஸ்மூத்னஸே இப்ப இல்ல. இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. இவங்களுடைய தலைமை வந்து பார்த்தா முழு வீச்சோட செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு வந்து எதா இருந்தாலும் பொறுமையா தான் வந்து செய்வாரு. இவரு வந்து பொறுமையெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஈரான் விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். அவரு வந்து ஐஆர்ஜிசி நல்லா கண்ட்ரோல் பண்றாரு. ஐஆர்ஜிசி பேச்ச வந்து மக்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பழி வாங்கணும், நாம சமாதானத்துக்கு போக கூடாது, நம்ம கைதான் மேலோங்கி இருக்கு, எத்தனை அழிஞ்சா என்ன, நம்ம திருப்பி அடி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பொதுமக்களே சொல்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு இவருடைய பேச்சு இதெல்லாம் இருக்குது. இவங்களுடைய நடவடிக்கை அந்த மாதிரிதான் போகுது. முஜ்தபா கொமேனி வந்து அடுத்தடுத்து ஆக்ஷன் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அமெரிக்கா பேசினா பதிலுக்கு பேசுறாங்க, அமெரிக்கா அடிச்சா பதிலுக்கு அடிக்கிறாங்க. ஆனா ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இருந்த போது நிறைய வந்து சமாதானம் சமரசம்னே போயிட்டு இருந்துச்சு. இவ்வளவு பெரிய போரே வரவே இல்லை. ஆனா வந்து இப்ப இவரு ஆயத்துல்லா கொமேனியை வந்து அழிச்சிட்டோம், இதோட முடிஞ்சு இன்னி ஈரான் நம்ம கையில கண்ட்ரோலுக்கு வந்துரும் நினைச்சிட்டு இருக்கப்ப முஜ்தபா கொமேனி வந்து அது எப்படி ஆயிடுச்சுன்னா, மொத்தத்துல வந்து முதல் இருந்ததுக்கும் இப்ப மோசமா போயிருக்கு. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இனி வாய்ப்பில்லை ஈரானுக்குள்ள வெற்றியே அப்படிங்கிற அளவுக்கு மாத்திருக்காங்க. இப்படி ஒண்ணு நடக்கும் தெரிஞ்சிருந்தா இவங்க ஆயத்துல்லா கொமேனி அவர்களவே தொட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே வராட்டினாலும் சரி, முஜ்தபா கொமேனி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போரை வந்து வழி நடத்திட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே வந்து ஆயத்துல்லா கொமேனி அவர்களை வந்து அடிச்சிட்டாங்க. அப்பவே அவர் இறந்துட்டார். முதல் அட்டாக்லயே இறந்தனால அடுத்து நடந்த இத்தனை போர் இருக்கு பாருங்க, இந்த 4 மாசத்துல நடந்த அத்தனை போருக்கும் வந்து யார் காரணமா இருக்காங்கன்னா முஜ்தபா கொமேனி அவர்கள் தான். அவரு தான் விட்டு கொடுக்காம நம்ம ஆர்மோஸையும் வாங்குறோம், அமெரிக்காவையும் விரட்டுறோம்னு சொல்லிதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுவரையும் பார்க்காத ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லீடராகத்தான் வந்து இப்போது முஜ்தபா கொமேனி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்காரு. இதெல்லாம் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல்.